நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுடைய கேப்டனா நம்ம தல தோனி அவர்கள் மீண்டும் களமிறங்கி இருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களுக்கு எல்போல ஏற்பட்ட ஒரு காயத்தின் காரணமாக மீண்டும் நம்ம தல தோனி நம்ம சென்னை டீமுடைய கேப்டனா இருக்காரு. 5 மேட்சஸ் விளையாடி ஒரே ஒரு மேட்சை மட்டும் ஜெயிச்சு 4 மேட்சஸ் தோற்று நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல 9வது இடத்துல இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலையில இருந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியுமா அப்படின்றது ஒரு ஹிமாலயன் டாஸ்க் மாதிரி தான் தெரியலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடந்தால் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்றோம். பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறணும் அப்படின்னா ஒரு டீம் மினிமம் 16 பாயிண்டாவது எடுத்திருக்கணும். ஒருவேளை 5 டீம் 16 பாயிண்ட்டுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா அதுல டாப் 4 எந்த டீம் இருக்கோ ரன் ரேட்டின் அடிப்படையிலோ இல்ல பாயிண்ட்ஸ் அடிப்படையிலோ டாப் 4 எந்த டீம் இருக்கோ அந்த டீம் தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இன்னும் மீதம் 9 மேட்சஸ் இருக்கு. இந்த 9 மேட்சஸையுமே நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா நம்ம 20 பாயிண்ட்ஸ்க்கு போயிடுவோம். இப்படி மட்டும் நடந்தது அப்படின்னா நிச்சயமா நம்ம பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிற லிஸ்ட்ல நம்ம சென்னை அணியானது இருக்கும். இப்ப இருக்கிற ஃபார்ம் வச்சுக்கிட்டு இல்லைன்னா சூப்பரான ஃபார்ம்ல இருந்தாலும் சரி 9 மேட்சை அட் ஸ்டேஜ்ல வின் பண்றது அப்படின்றது அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 மேட்சஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஒரு 7 மேட்சஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா நம்ம 16 பாயிண்ட்ஸ் அப்படின்ற அந்த பெஞ்ச் மார்க்கை ஹிட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ரன் ரேட்டின் அடிப்படையில நம்ம பிளே ஆஃப்ஸ்க்கு போறோமா போலையா அப்படின்றது டிசைட் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மேட்சஸ் நம்ம வின் பண்ணா கூட அது ஜஸ்ட் ஒரு சின்ன மார்ஜின்ல வின் பண்ணக்கூடாது. ரன் ரேட் ரொம்பவே நல்லா இருக்கணும். ஏன்னா அட் லாஸ்ட் ஸ்டேஜ் எந்த டீமுக்கு ரன் ரேட் அதிகமா இருக்கோ அந்த டீம் குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப நம்ம சென்னை அணியை பொறுத்தவரையில மினிமம் 7 இல்லை 8 மேட்சஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ தோனி மீண்டும் தலைமை ஏற்றுட்டு இருக்காரு. ஸோ தோனியோட தலைமையில உள்ள மேட்சஸை நம்ம சென்னை அணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஹோப்ஃபுல்லாகவும் இருப்போம். இதே மாதிரி சேனல்ல இருந்து நிறைய தகவல்கள் உங்களுக்கு காத்திருக்கு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.